Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கேரளா ஸ்டைல் மீன் கறி. அதாவது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு என்னன்னா நம்ம தேங்காய் கொஞ்சமாக அரைச்சி ஊற்றினாலே போதும். அது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டானா விட்டுடலாம். மெயினாக என்னென்னா கேரளா ஸ்பெஷல்னாவே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் செய்யணும். நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கலாம். மண் பாத்திரத்தில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, இஞ்சி ஒரு துண்டு பொடியாக நறுக்கி இருக்கிற பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் ஒன்று எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கிட்டோம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி சின்ன சைஸில் நான் 2 எடுத்துருக்கிறேன். பெரிய சைஸ்னால் நீங்கள் 1 கூட போட்டுக்கோங்க போதும். இது கூட நம்ம மாங்காயும் சேர்த்துக்கலாம். மாங்காய் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது நம்ம ஆக்சுவலாக தண்ணி மாதிரி தான் வைக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இந்த வஞ்சர மீன் குழம்புக்கு நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். அதாவது நம்ம தேங்காய் பாலாவும் ஊற்றலாம், இல்லை அப்படியேவும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம கொடாம்புளி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற புளி இல்லாமல் கேரளாவில் யூஸ் பண்ணுற புளி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ஹாட் வாட்டரில் ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா ஊறிடுச்சு. பார்த்தீங்கன்னாவே நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். மாங்காயை நல்லா வதக்கிட்டோம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம புளி ஊற்றிக்கலாம். அதாவது கொடாம்புளி தான் நம்ம போட்டிருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஃப்ளேவர் எப்படின்னா ஒரு மாதிரி நல்லா ஒரு துவர்ப்பு அந்த மாதிரி டேஸ்ட் வரும். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம வஞ்சர மீன் ஆட் பண்ணிக்கலாம். இது என்னன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சாலே போதும். இப்போ மீன் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டோம். இதையும் நல்லா கலரி விட்டுருங்க. நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. தேங்காய் மீன் நல்லா வந்துடுச்சு, கொதி வந்துடுச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இது என்னென்னா நீங்கள் முந்தின நாள் வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது அன்றைக்கே சாப்பிட்றதுனா மார்னிங்கே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா மீன் நல்லா வெந்துடுச்சு, மாங்காயும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான வஞ்சர மீன் குழம்பு ரெடி. கேரளா ஸ்டைல் மீன் கறி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Pebbles Tamil.